Glory to God. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 45 22வது வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வேதத்திலே இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிற காரியம் என்னை நோக்கி பாருங்கள். அவர் சொல்கிறார், அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர், பூமியில் எங்கும் உள்ள சகல ஜனங்களே, பூமியில் எல்லை எங்கும் உள்ள சகல ஜனங்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது நம் ஆண்டவர் தருகிறதான ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம், ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு. அதுதான் இதை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சொல்கிறார், நானே தேவன் என்று சொல்கிறார். இந்த அதிகாரத்திலே நீங்கள் 21, 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ, நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா. என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று சொல்லி அப்படியே திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். 23வது வசனத்தில் சொல்லும் பொழுது, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாம் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னை நோக்கி பாருங்கள். வேதத்திலே நீங்கள் எபிரேயர், அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 3:1 சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நீங்கள் அதை வாசிக்கலாம். எபிரேயர் 3:1, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆச்சரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். பரிசுத்த அழைப்புக்கு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். பரம அழைப்பு, நம்முடைய அழைப்பே பரம அழைப்பு தான். அந்த பரம பரலோகத்திற்கு நாம் கடந்து செல்கிறவர்கள். அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவதான் என்ன செய்யுங்க? அந்த பிரதான ஆசாரியர், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு
அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். 24வது லூக்கா 24:39 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ஒவ்வொரு சீஷர்களுக்கும், எல்லா சீஷர்களும் கூடியிருக்கும் பொழுது, முதலிலே ஆப்சோத்திரம் தோமா தவிர மற்ற எல்லா சீஷர்களுக்கும் ஆண்டவர் வெளிப்பட்டார். அவரை நேசித்த அன்பு சகோதரிகளுக்கு வெளிப்பட்டார். மரியாளுக்கும் மரியாளுக்கும் ஆண்டவர் வெளிப்பட்டார். இப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறதான வேளையிலே அவர் சொல்கிறார், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் என்ன செய்யுங்க, பாருங்கள். ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுகிறார், நான் உயிர் தெழுந்த இயேசு. அவர் பரலோகம் செல்வதற்கு முன்பதாக அந்த உயிர் தெழுந்த அந்த சரீரத்தோடு அவர் வந்து அவர் சொல்கிறார், என்னை தொட்டு பாருங்கள், ஒரு ஆவிக்கும் இப்படிப்பட்ட மாம்சமும் சரீரமும் இருக்காது என்று சொல்லி அவர் அப்படியாக சொல்லுகிறார். இதை குறித்து தான் 1 யோவான் 1:1 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின அந்த நிருபம் 1 யோவான் 1 வசனத்திலே அவர் சொல்லுகிற அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தொட்டு பார்த்து கண்களினால் கண்டு அவர் செய்த அற்புத அதிசயங்களை எல்லாம் அவரோடு கூட இருந்து அறிந்தவர்கள். அதனால் தான் தைரியமாக சொல்கிறார்கள், அவர் சொல்கிறோம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், அவர் சொல்கிறோம், என்னை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், நான் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தேனே, உங்களுக்காக நான் பாடுபட்டேனே, உங்களுக்காக என்னுடைய ரத்தத்தை ஊற்றி கொடுத்தேனே, என்னை நோக்கி பாருங்கள். அவன் சொல்கிற ஒரு பழைய பாடல் ஒன்று, சோதரம், எந்த பாவி ஆயினும் தள்ள மாட்டேன் என்கிறார், நம்பி வந்து அவரை நோக்கிப்பா ரட்சிப்பா. பழைய பாடல், அதனுடைய தோப்பை எனக்கு மறந்து போயிட்டு, இந்த பாட்டு மிக அருமையான பாட்டு. நோக்கிப்பா ரட்சிப்பா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவர். அவர் சொல்ற சங்கீதம் 66:5 நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 66:5 தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடத்தும் காரியம் கிரியையில் பயங்கரமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் மனுபுத்திரரிடத்திலே நடத்தும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். அவர் சொல்லுகிறார், உபாகமம் 32:39 சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் கட்டுகிறேன் என்று அந்த வசனத்திலே வரும். எடுத்து வாசிங்க, உபாகமம் 32:39. இப்பொழுது பாருங்கள், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று சொல்கிறார். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் கட்டுகிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சவால் விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தவர், நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர்,
நமக்காக தம்முடைய ஜீவனையும் தந்தவர். ஆப்பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிறதான ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யாத்ராகமம் 14:13 எடுத்து வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 14:13 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க நாம் பார்க்கிறோம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று மோசே இயேசுக்கு நம்முடைய ஆண்டவரை குறித்து சவால் விடுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து சவால் விட்டு சொல்லுகிறார். நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். இன்று கண்ட எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு விரோதமாக, நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா விதமான கிரியைகளையும் கர்த்தர் முற்றிலுமாக அழித்து நம்மை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்தது. நம்முடைய ஜீவித்தை ஜெயமாய் வழிநடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் சகோதரர், ஏசாயா 51:6 நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா 51:6 உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகை போல ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும், அதில் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்மிடத்திலே சொல்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். ஆண்டவர் ஒருவனை ரட்சித்து விட்டால் அந்த ரட்சிப்பு எப்பொழுதும் ரட்சிப்பாக தான் இருக்கும். நீதான் மாறி போயிடுவாய், நீதான் நினைச்சுவ, அந்த ரட்சிப்பின் தேவனை விட்டு நீதான் விலகுவாய். ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் நீ அவரை உதறிவிட்டு நீ செல்லும் பொழுதுதான் பலவிதமான சிக்கலிலே, பலவிதமான ஆபத்துகளிலே, பலவிதமான சோதனைகளிலே நீ மாட்டிக் கொள்கிறாய். அதைத்தான் சொல்லுகிறது, உன் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள். நான் வாசித்த சங்கீதத்திலே 123:1 நாம் பார்க்கிறோம், பர்வத்தில் வாசமாய் இருக்கிறவரே என்று சொல்லி அந்த வேத அந்த வசனம் சங்கீதம் 121:1 உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121:1 நாம் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து ஆண்டவரை நோக்க வேண்டும். எப்படி நோக்க வேண்டுமாம்? அதைத்தான் சங்கீதம் 123:2-3 வசனங்கள் சொல்கிறது. வானத்தை இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நாம் நினைச்ச வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏதோ ஒன்று வந்தோம், செபித்தோம், கடந்து சென்றோம், ஏதோ வந்தோம், பாடல் பாடினோம், ஆராதனை முடிந்து விட்டது என்று எழுந்து செல்வதில்லை. கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே 16 இருந்து 18 வரை நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 12 1 சாமுவேல் 12 16 இருந்து 18 வரை. இப்பொழுது கர்த்தர் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நினைத்து பாருங்கள். 16 இருந்து 18 வரை. கோதுமை அரிப்பினால் அல்லவா உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதென்றால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் செய்கிற காரியத்தை பாருங்கள். அவர் சொல்கிறார், முதலே சொல்கிறார், இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சவால் விட்டு சொல்கிறார். அப்படி சாமுவேல் செபித்த பொழுது வானத்திலே பயங்கரமான இடி முழக்கங்கள் மின்னல்களுமாக வந்தது. ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். அவர்கள் முதலிலே ஆண்டவருக்கு பயமில்லாதபடி தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். சேனைகளின் கர்த்தர் ராஜாவாய் அவர்களுக்கு முன் சென்றார். ஆனால் அவர்கள் இந்த உலகத்து ராஜா எங்களை ஆள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதையும் ஆண்டவர் செய்தார், விட்டுக் கொடுத்தார். சரி, அவருடைய இஷ்டப்படியே விட்டுக் கொடு, ஆனாலும் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல் என்று சொல்லி சாமுவேல் மூலமாக சொன்னார். அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய இஷ்டப்படி நாம் செல்லும் பொழுது, நாம் இஷ்டப்படி நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது, நாம் இஷ்டப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சில வேளைகளிலே அதை அனுமதித்து விடுகிறார். எப்படி அனுமதிக்கிறார்? ஆம், நாம் எல்லாரும் பட்டுத்தான் திருந்த வேண்டும் என்பதை அவர் அறியும் வண்ணமாக அவர்கள் வேத வசனம் சொல்கிறது, அவர்கள் தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 17:27 என்று நான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறோம், அவர்கள் தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார் என்று. அப்படித்தான் நம்மை நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விடுகிறார் அநேக வேளைகளிலே. காரணம் என்ன? நம்முடைய சுய இச்சையிலே நாம் சுயமாய் நாம் சிந்திக்கும் பொழுது, சுயமாய் நாம் காரியங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தனுடைய போக்குக்கு விட்டு விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மூன்றாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஏசாயா 51:1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று முதல் வசனத்திலே சொல்லுகிறார். நாம் எந்த விதமான சூழ்நிலையிலிருந்து நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? நாம் எந்த இடத்திலிருந்து நாம் வெட்டி எடுக்கப்பட்டோம்? நாம் எந்த இடத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டோம்? நாம் பாடினோமே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே என்று சொல்லி நாம் பாடினோமே. அப்படிப்பட்ட உளையான சேற்றில் வாழ்ந்த நம்மை ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து வெட்டி எடுக்கப்பட்ட குழி, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி, அது உளையான சேர். அந்த சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். அவருடைய சுதந்திரத்துக்கு உரிய பிள்ளையாய் மாற்றினாரே. இதை நாம் நினைச்ச வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும். ஏசாயா 51:1 சொல்வது அதுதான், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவியுடுங்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை கற்பாரியாகிய இருந்த நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமாய் மாற்றினார். அல்லேலூயா. சொல்கிறோம், அல்லேலூயா. கண்மலையை உடைக்கும் சம்மட்டியாகிய வசனம் நம்மை மாற்றியது என்பது உண்மைதானே? பிரியமானவர்களே, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, 2வது வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏன் ஆபிரகாமையும் சாராளையும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும்? நாம் எந்த வழியில் வந்தவர்கள்? ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆதாம் ஏவாள் தானே நம்முடைய சந்ததி, அவர்கள் மூலமாக தானே நாம் பிறந்தோம் என்று சொல்லி. ஆனால் விசுவாசத்திலே ஆபிரகாம் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 51:2 அவர் சொல்கிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள்.
விசுவாசத்திலே அவர்கள் இந்த உலகத்தை ஜெயித்தார்கள். விசுவாசத்திலே ஆபிரகாம் தன்னுடைய 99வது வயதிலே தனக்கு ஒரு குமாரன் கிடைப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அதை பெற்றுக் கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருந்தார். ஆண்டவர் அவரை குறித்து சொன்னார். 12 ஆதியாகமம் 12:1-3 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அவர் அதை சொல்லும் பொழுது அவருடைய வயது 99வது வயதிலே அவர் என்ன செய்கிறார்? ஆம்சத்திரம் குமாரனை பெறுகிறார். குமாரனை பெற்றுக்கொள்கிறார். குமாரன் அவருடைய கையிலே வரும்பொழுது அவருக்கு வயது 100. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். அவன் எந்தளவும் சந்தேகப்படவில்லை. வானத்தை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆம்சத்திரம் என்ன அங்கு பார்க்கிறார். வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கிறார். அது எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறார். கீழே மணலத்தை கடற்கரை மணலை பார்க்கும் பொழுது எல்லாம் மணல். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ கடற்கரை மணலை பார், உன்னால் அவர்களை எண்ணக்கூடுமோ? வானத்து நட்சத்திரங்களை பார், உன்னால் அவர்களை எண்ணக்கூடுமோ? உனக்கு உன்னுடைய சந்ததியை இவ்வாறாக பெருகு பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரை துதிக்கும் பொழுதெல்லாம் வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் குழந்தையாக எண்ணினார். பூமியை கண்ணோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் ஆம்சத்திரம் மணல், பூமியில காணப்படுகிற கடற்கரை மணல் எல்லாமே அவருக்கு குழந்தையாக காணப்பட்டது. இன்று நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமின் தேவன் நம் தேவன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆம்சத்திரம் ஏசாயா 40:26 எடுத்து வாசிக்கும் பொழுது உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவருடைய மகாபலத்தினாலும் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். ஆம் சோதரன் அவர் சொல்றாரு, வானத்தில் உள்ள வாசிங்க, இன்னொரு தடவை வாசிங்க. அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது என்று சொல்கிறார். அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஆண்டவர் எப்படியாக அந்த வானத்தின் நட்சத்திரங்களை, அந்த வான சேனைகளை எப்படியாக அவர் உருவாக்கினார், லக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராய் அழைக்கிறவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆம், அதைத்தான் ஆபிரகாம் என்ன செய்தான்? விசுவாசித்தான். அதனால்தான் உன்னை பெற்ற சாராளையும், உன் தகப்பனாகிய ஆபிரகாமை உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆம் சோதர ஏசாயா 42:18 நான் வாசிக்கும் பொழுது, ஏசாயா பாருங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அநேக வேளைகளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிடரை போல காணப்படுகிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடாதபடி ஒரு செவிடரை போல காணப்படுகிறோம். இதைத்தான் அப்ப சோதரம் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லுகிறார், செவிடரே என்று சொல்லிவிட்டு கேளுங்கள் என்று சொல்கிறார். அதே வசனத்தில் அவர் சொல்கிறார், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். அநேக வேளைகளிலே நாம் செபிக்கிற வேளைகளிலே நாம் ஆண்டவரை காண்கிறோம். நாம் செபிக்கிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட பேசுகிறார் என்று நாம் கேட்கிறோமா? நம்முடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் என்ன நம்மோடு கூட பேசுகிறார், அவர் என்ன நமக்கு சொல்லுகிறார் என்று நம்முடைய கண்கள் காண்கிறதா? குருடரை போல இருக்கிறோம். ஆண்டவர் என்ன நம்மோடு கூட சொல்லுகிறார்? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் என்ன? செவிடரை போல நாம் இருக்கிறோம். ஏதோ ஒன்று செபித்தோம், ஏதோ ஒன்று நாம் ஆண்டவரை நோக்கி
பார்த்தோம் என்று சொல்லி நாம் அப்படித்தான் இருக்கிறோம். நம்முடைய கண்கள் இயேசுவை காண வேண்டும். நாம் செபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்த்து செபிக்கும் பொழுது, கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தம் நம்மை கழுவப்பட்டிருக்கிறது என்று நாம் விசுவாசத்தோடு நாம் செபிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பேசுகிற அந்த ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். செவிடரை போல இருக்கக்கூடாது. அதனால்தான் அவர் சொல்கிறார், செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள் சொல்கிறார். 16வது வருஷத்திலே சொல்கிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவே, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீ குருடரை போல இருந்தாலும், நீ சொல்றதை போல இருந்தாலும் அவர் சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையும் ஆக்குவேன். கோணனால வாழ்க்கையை கூட செம்மையாக்க ஆண்டவரால் கூடும். நீ தெரிந்து கொண்ட பாதை ஒருவேளை கோணல் மானதாக காணப்படும். ஆனாலும் கர்த்தர் அதை செம்மையாக்கி அந்த கோணலை இணைச்சுவார், நேராக்குவார். உன்னுடைய வேலையிலே காணப்படுகிற பிரச்சனைகளை அவர் சீராக்குவார். உன்னுடைய தொழிலே காணப்படுகிற ஏற்ற தாட்சியை ஆண்டவரால் நினைச்ச முடியும், சீராக்க முடியும். ஆண்டவரை நோக்கி பார். அதுதான் சொல்கிறார். சொல்கிறோம், நீங்கள் காணும்படி அவரை நோக்கி பாருங்கள். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சோதரம் அங்கு சீரிய படைகள், சீரிய ராஜாவுக்கு அனுப்பிவிட்ட அந்த படைகள் வந்து எலிசா தங்கி இருந்ததானே அந்த மலையை சுற்றி கொண்ட பொழுது வேலைக்காரன் பதறினான். ஆனால் எலிசா தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, எலியாவின் வரத்தை இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டவர் தான் இந்த எலிசா. இவர் கண்களுக்கு அங்கு தெளிவாக தெரிகிறது. என்ன தெரிகிறது? அதைத்தான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தலும், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றார். அவன் கூட இருந்தே அவனுடைய அந்த வேலைக்காரன், அவன் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. நம்முடைய எஜமான் அவர் ஒரு தீர்க்கதரிசி, எலியாவின் வரத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டவர் என்பதை அறியாது புரியாது அவன் கண்கள், மனக்கண்கள் குருடாய் காணப்பட்டது. அப்பொழுதுதான் எலிசா சொல்லுவார், ஆண்டவரே இவன் கண்களை பார்க்கும்படி திறந்தோம், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தோம் என்றார். உடனே சிலர் கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். திறந்த பொழுது இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த 19-20 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், அவனை கைது செய்ய வேண்டும், அவனை சிறைபிடித்து கொண்டு போக வேண்டும், எலிசாவை எப்படியாவது அரசு செய்து ராஜாவுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று அவன் நினைத்த அந்த வேளையிலே சொல்கிறோம், இவன் அவர்களை என்ன செய்கிறான்? அவர்களை குருட்டாட்டம் பண்ணி அவர்களை அப்படியே சமாரியாவுக்கு நேராக அவன் எலிசா என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். 20வது வருஷத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார், கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்துவிடும் என்றார். பாருங்க, சமாரியா ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதிரியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த எதிரியின் கைகளில் இருந்து ஆண்டவர் எலிசாவை தப்புவித்து மாத்திரமல்ல அவருடைய கண்களை கட்டி விடுகிறார். அதனால்தான் எலிசா செபிக்கிறார், இவர்கள் பார்க்கும்படி அவருடைய கண்களை திறந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம்
அநேக காரியங்களிலே இப்படி நாம் காணப்படுகிறோம். நம்முடைய கண்கள் அநேக வேளைகளிலே ஒரு குருடாக காணப்படுகிறது. கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நாம் காணாதபடிக்கு, சொல்லுகிற வார்த்தையை கேளாதபடிக்கு நாம் அப்படி காணப்படுகிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சோதரன், நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? நமக்காக ஜீவன் தந்ததை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமா? நாம் ரட்சிப்படைய அவர் தம்முடைய ரத்தத்தை நமக்கு ஊற்றி கொடுத்தாரே, அந்த கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நம்முடைய ஜீவிதம் எப்படி காணப்படுகிறது? நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி நிற்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை நாம் உண்மையாய் நாம் ஆராதிக்கிறோமா? நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறதா? நம்முடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கிறதா? நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களாய் காணப்படுகிறதா? சங்கீதக்காரன் 121:1 சொன்னதை போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னபடி நம்முடைய கண்கள் ஒத்தாசை வரும் பர்வதற்கு நேராக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்கிறோமா? இல்லை 123 சங்கீதத்திலே 2-3 வசனங்களிலே சொல்லப்படுவதை போல, ஒரு வேலைக்காரியின் கண்கள் எஜமானியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரரின் கண்கள் எஜமானியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்முடைய கண்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இருக்கிறதா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறீர்கள்? எப்படி எந்த விதமாக நீங்கள் உங்களுடைய ஜெப விசுவாசம் இருக்கிறது? இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, என்னை நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் நமக்காக செய்த ஒவ்வொரு ரட்சிப்பையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே, நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருந்த வாழ்க்கையை எப்படியாக மாற்றினாரே. அவர் நம்மை ரட்சிக்காவிட்டால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்காவிட்டால் நான் என்னை புதைத்தெடுக்கிற ஒரு பெரிய ஆலமரம் வந்துருக்கணும். அப்போ எத்தனை வருஷம் ஆகிருக்கும்? கர்த்தருக்கு மட்டுமா என்னை பாதுகாத்தாரே, இம்மட்டுமா எனக்கு சுதந்திரந்தாரே, என்னையும் ஒரு ஊழியக்காரனாக மாற்றினாரே என்று நான் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நான் நினைக்கும் போது ஆண்டவருக்கு நான் எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறேன் தெரியுமா? சுந்தரம், அப்படி கர்த்தர் உங்களிலும் உங்களுடைய வாழ்விலும் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார், எத்தனையோ அற்புத அதிசயங்களை செய்கிறார். நீங்கள் அதை நினைத்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களா? உடைய ஜீவிதத்திலே நீங்கள் என்னென்ன தவறு செய்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். முதலாவது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். உங்களுக்கு ஜீவன் தந்த ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி யோவான் 2:25 நாம் வாசிக்கிறோமே, அந்த வாக்குத்தத்தின்படி யோவான் 2:25 அதை போல அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 49, 50 வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 49, 50. இல்ல 49, 50. என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது என்று சொல்லி புறம்பலின் புத்தகத்திலே எரேமியா புறம்பல் பாடுகிறார். இப்படியாய் ஆண்டவருக்கு முன்பாக நின்று அவர்
நம்முடைய ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, ஆண்டவரை விட்டு பிரிந்த ஜனங்களுக்காக, ஆண்டவரை விட்டு விலகிய ஜனங்களுக்காக அவர் இறக்கம் கிடைக்கும் மட்டும் அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். நாம் அதை வாசிக்கும் பொழுது வேத வசனம் சொல்கிறது, என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது. என் கண் இடைவில்லாமல் ஓய்வின்றி சொல்கிறது. என்னைக்காவது நீங்கள் அழுது ஜெபித்திருக்கிறீர்களா? உங்கள் கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறதா? ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கண்ணீர் சிந்தி அழுது ஜெபித்து பாருங்கள். கர்த்தரை நீங்கள் முகமுகமாய் காணலாம். உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவை நீங்கள் காணலாம். நீங்கள் இயேசுவை காண வேண்டும் என்றால் உள்ளம் உடைத்து ஜெபிக்க வேண்டும். உங்கள் கண்கள் ஆண்டவரை காணும்படி, அதைத்தான் எருமையா சொல்கிறார், கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும், கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது என்று சொல்கிறார். ஜெபிப்போமா? அப்படி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அதை செய்யும். நான் வேண்டிக் கொண்ட காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படணும். என்னுடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படட்டும். என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும். நான் அநேகருக்கு உம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாய், சோதரன், நான் கண்டதையும் கேட்டதையும் நான் அறிந்ததையும் நான் நோக்கி பார்த்ததையும் குறித்து, தொட்டு பார்த்ததையும் குறித்து நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலன் யோவான் 1:1 சொல்கிற பிரகாரமாக நாமும் கூட அப்படி சொல்லத்தக்கதாய், ஆண்டவரே என்னையும் அப்படி மாற்றும் ஐயா என்று சொல்லி ஆண்டவர்களை நோக்கி நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் நாம என்னுடைய ஆசீர்வதிப்பாராக. என்னை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, 45:22 ஏசாயா 45:22 அவர் சொல்லும் பொழுது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல தேவன் இல்லை. எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜ்யமாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் ஆண்டவருடைய கருத்திலிருந்து அநேக காரியங்களிலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்வோம். ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது, அவன் சொல்ற சரீர சுகமாகிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது, பொருளாதாரத்திலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது, கடன் தொல்லை பிரச்சனைகளிலிருந்து ரட்சிப்படைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.